நம்ம குழந்தைக்கு போதுமான அளவு பால் சுரக்குதா? இந்த பால் அதிகப்படுத்துறதுக்கு, பால் சுரப்பு அதிகப்படுத்துறதுக்கு நம்ம என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம், என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் ஹேபிட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு 5 டாப் 5 ஃபுட்ஸ் நம்ம பிரெஸ்ட் மில்க் இன்க்ரீஸ் பண்றதுக்கு பார்க்க போறோம். முதல்ல பூண்டு பால். பூண்டை பாலில் வேக வச்சு காலையில் வெறும் வயிற்றுல எடுத்துக்கிறதுக்கு மூலமாக பிரெஸ்ட் மில்க் சப்ளை நல்லா இருக்கும். ரெண்டாவது, பூண்டு வெந்தய கஞ்சி, அதாவது அரிசி கூட வெந்தயம், கொஞ்சம் பூண்டு, தேங்காய் பால் இதெல்லாம் சேர்த்து குக் பண்ணி ஒரு கஞ்சி மாதிரி காலையில் எடுத்துக்கிறது மூலமாகவும் நம்மளுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாகி பால் சப்ளை அதிகமாகும். மூணாவது, ஓட்ஸ் டேட்ஸ் கஞ்சி. ஓட்ஸையும் டேட்ஸையும் நம்ம ஒன்றா கஞ்சி மாதிரி எடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ சாப்பிட்றது மூலமாக லாக்டோஜன் சப்ளைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ப்ரோலாக்டின் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகி நம்மளுக்கு பால் சப்ளை நல்லா இருக்கும். நாலாவதாக, முருங்கைக்கீரை சூப் நம்ம எடுத்துக்கிறது மூலமாகவும் பால் சப்ளை அதிகமாகும். அஞ்சாவது, நம்ம சீரகம், பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையுமே தண்ணியில் கொதிக்க வச்சு காலையில் வெறும் வயிற்றுல எடுத்துக்கிறது மூலமாகவும் மில்க் சப்ளை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இது தவிர நம்ம லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் மூலமாகவும் மில்க் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதாவது ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். அப்படி தண்ணி குடித்தாதான் வந்துட்டு நம்மளுக்கு மில்க் சப்ளைக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா குழந்தைக்கு நம்ம பால் கொடுத்துட்டு இருக்கிறது மூலமாக பிரெஸ்ட் எம்டி ஆகி பிரெயினுக்கு அப்போ தான் சிக்னல் போகும், நம்மளுக்கு பால் காலி ஆகிடுச்சு, இனிமேல் நம்ம பால் சுரக்கணுங்கிற ஒரு சிக்னல் போகணும். அதனால எவ்ரி 2 to 3 hours வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணுங்க. அப்படி ஃபீட் பண்ண முடியலன்னா கையால் பம்ப் பண்ணியோ இல்லை மேனுவல் பம்பிங் மிஷின் வச்சோ அந்த பால் எடுத்து வச்சுட்டு குழந்தைக்கு அப்புறமா கூட கொடுத்துக்கலாம். அப்படிங்கிறது மூலமாகவும் பால் சப்ளை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். குழந்தை கூட அதிகமான ஸ்கின் டு ஸ்கின் பாண்டிங்கில் இருக்கிறது, குழந்தைய நம்ம ஹக் பண்ணிக்கிறது, உங்கள் ஸ்கின்னும் குழந்தையோட ஸ்கின்னும் ஒன்றுக்கு ஒன்று டச் ஆகும் போது மில்க் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஹார்மோன் வந்து அதிகமாகி பால் சுரப்பு அதிகமாகும். நாலாவதாக, ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி ஒரு சுடு தண்ணி ஊற்றிடும். கொஞ்சம் சுடு தண்ணியில் துணியை முக்கி, காட்டன் துணி முக்கி நம்ம அந்த ஃபீட் பண்ணுற இடத்துல பிரெஸ்ட்டில் கொஞ்சமாக கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஜென்டல் மசாஜ் கொடுக்கறது மூலமாகவும் அந்த இடத்துல ஸ்டிமுலேஷன் அதிகமாகி மில்க் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் சொல்கிற இந்த 5 ஃபுட்டு ஷார்ட்டாக சொல்கிறேன். பூண்டு பால் கஞ்சி, வெந்தய பால் கஞ்சி, முருங்கைக்கீரை, சீரகம், பெருஞ்சீரகம், 5வது ஓட்ஸ் டேட்ஸ் கஞ்சி. இந்த 5 பொருட்கள் எடுத்துக்கிறது மூலமாகவும் இந்த 4 லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ், 3லேருந்து 4 லிட்டர் தண்ணி குடிக்கிறது, எவ்ரி 2 to 3 hours ஃபீட் பண்ணுறது, மசாஜ் பண்ணுறது, ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி உங்கள் குழந்தை கூட அதிகமான ஸ்கின் டு ஸ்கின் பாண்டிங்கில் இருக்கிறது, இந்த மாதிரி நீங்கள் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் கொண்டு வந்து ஃபுட்டும் நம்ம சாப்பிட்றது மூலமாக கண்டிப்பாக வந்து மில்க் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். இது தவிர்த்து 2 இம்பார்ட்டன்ட் ஃபுட் இருக்குது. இது நான் யூஸ் பண்ணதில்லை, ஆனால் மற்றவங்க யூஸ் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சுறா புட்டு, அப்புறம் ஆழ்வெள்ளி கிழங்கு அப்படின்னா சேனக்கிழங்கு. இது 2த்தையுமே நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கிறது மூலமாக பால் நல்லா இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க யூஸ் பண்ணவங்க சொன்ன டிப்ஸ். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி பேபி ரிலேட்டடான பிரெஸ்ட் ஃபீடிங் டிப்ஸ், நியூட்ரிஷன் டிப்ஸ், பேபி வெயிட் கெயின் டிப்ஸ், லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேபி சாப்பிட்டாச்சா பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு உடனே வரும். பிரெஸ்ட் ஃபீடிங் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. இந்த வீடியோல ஏதாவது ரெசிபி ரிலேட்டடான டவுட் இருந்துச்சுனாலும் என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ.